வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அரசிகள் அழுவதில்லை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 15 வருடங்களுக்கு பிறகு இப்போது தான் ஊருக்கு போகிறேன். காதல் திருமணம் என்று நினைத்து வலிய போய் மாட்டிக்கொண்ட உலை சேற்றில் இருந்து என்னை விடுவித்து கொண்டு வடக்கே போய் ஊரையே துறந்து 15 வருஷங்களாகிவிட்டன. தமிழில் பேசினால் ஏதோ வேடிக்கையை கண்டது போல சிரிக்கிறாள் என் 14 வயது பெண். ஆங்கிலத்தில் கவிதை எழுதுவாள், பிரெஞ்சு மொழியில் பேசுவாள், ஹிந்தி சரளமாய் வரும். எனினும் தாய்மொழி தெரியாமல் இருப்பது வெட்கக்கேடான விஷயம்தான். என்னை குடும்ப கௌரவத்தையே அழித்துவிட்ட அவமான சின்னமாக கருதி அப்பா வாசல் படியை மிதிக்க விடாமல் கதவை அடைத்து கொண்ட போது மனசுக்குள் வீம்பாய் கிளம்பியது வைராகியமான எண்ணம். என்னை வீட்டுக்கு அழைப்பதை ஒரு பெருமையாக நீங்களே நினைப்பது வரை நானாக இந்த வீட்டுக்குள் மட்டுமல்ல, ஊருக்குள்ளேயே கூட காலடி எடுத்து வைக்க போவதில்லை. இன்று டெல்லியில் சவுத் பிளாக்கில் செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கிறேன். ஊருக்கு வர சொல்லி அப்பாவிடமிருந்து 5 வருஷங்களாக எத்தனையோ கடிதங்கள், பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற ஊரார் சார்பிலே எத்தனையோ அழைப்புகள். இதற்கிடையே அப்பாவும் அம்மாவும் மட்டும் வருஷத்துக்கு 2 தரம் என்று கடந்த 10 வருஷங்களாக டெல்லி வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு நான் பிறந்த மண் இப்போதுதான் முதலாக அறிமுகமாகிறது. ஊர் அப்படியொன்றும் அதிகமாக மாறிவிடவில்லை. 2-3 புதிய பாலங்கள், கொஞ்சம் அதிகமான அளவில் கிணறுகளும் ராட்சத பம்ப் செட்டுகளும், அதன் விளைவாக கொஞ்சம் கூடுதலாக பசுமை. மற்றபடி சாலையோரம் அமைதியான முனிவர்களைப் போல நிற்கும் கரும் பச்சையான புளிய மரங்கள், சற்றே உள்ளே தள்ளி அமைந்திருக்கிற ஏக்கர் கணக்கிலான மாந்தோப்புகள், கருங்கல் தூண்களில் வேய்ந்த கூரைகளில் பழுத்து தொங்குகிற திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அப்படியேதான் இருந்தன. மொட்டையாய் நின்ற கோவில் கோபுரம் ராஜகோபுரமாய் மாறியிருந்தது. இடையிடையே சீரிப்பாயும் ஸ்கூட்டர்கள், டிவிஎஸ் 50கள். ஊர் நெருங்க நெருங்க எனக்கு பரபரப்பு அதிகரித்தது. பெட்டி படுக்கைகளை வீட்டிலே இறக்கி வைத்த உடனே முதலாவதாக வள்ளியம்மாளை பார்க்க வேண்டும். அதற்காக பெரிய பயணமோ சிரமமோ எதுவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு எதிர் சாரியில் 2 வீடு தள்ளி இருந்தது வள்ளியம்மாளின் வீடு. என் பெற்றோர் உட்பட எங்கள் தெருவிலே வசிக்கிற 20 குடித்தனக்காரர்களுக்கும், டவுனிலே இருக்கிற 5-6 ஹோட்டல்களுக்கும், 2-3 மெஸ்களுக்கும், பஸ் நிலையத்தை அடுத்துள்ள சில கடைகளுக்கும் தண்ணீர் சுமக்கிற ஒரு சாதாரண பெண் அவள். ஆனால் என் மனதில் அவள் ஒரு காவிய நாயகி. வள்ளியம்மாளுக்கு இப்போது வயது 70 இருக்கலாம். என்னை விட இளையவர்களை கூட மரியாதை பன்மையிலே அழைக்கிற பழக்கமுடைய எனக்கு இவ்வளவு மூத்தவளான வள்ளியை மட்டும் எப்படி உரிமையில் அழைக்கும் பழக்கம் வந்தது என்பது எனக்கே விளங்காத புதிராக இருக்கிறது. சராசரிக்கும் மிக அதிகமான உயரமும் கனத்த கருத்த தேகமுமாய் கம்பீரமாக வளைய வரும் அவளை கண்டால் யாருக்கும் ஒரு பயம் கலந்த மரியாதைதான் மனதில் தோன்றும். கணுக்காலில் இருந்து ஜான் உயரத்துக்கு மேலே நிற்கிற பின் கொசுவம் வைத்து கட்டப்பட்ட சேலை மட்டுமே அவள் அணிந்து கொள்கிற ஒரே அலங்காரம். சட்டை அணிந்து கொள்கிற வழக்கம் இல்லை. அழுக்கேறி கருத்தே போய்விட்ட தாலி கயிறு. ஆஜான பாகுவான அவளுடைய தோற்றத்துக்கு பொருந்தாத எலுமிச்சம்பழ அளவிலான அலட்சியமாக அள்ளி செருகிய கொண்டை. எனக்கு தெரிந்த கடந்த 25 வருடங்களில் இதேதான் அவளுடைய தோற்றம். கையிலே வெள்ளி காப்பு ஒன்றை அணிந்திருப்பாள். அது தவிர அவளை ஒத்த மற்ற பெண்களைப் போல கால்களில் வெள்ளி தண்டைகளோ, மஞ்சள் பூச்சோ, குங்கும பொட்டோ, கூந்தலில் மலரோ அவள் அணிந்து நான் கண்டதே இல்லை. உடுத்தி கொள்கிற சேலை கூட கருநீலத்தில் அரக்கு சிவப்பு கரை போட்டதாகவோ, கத்திரிப்பூ வண்ணத்தில் கருப்பு பார்டர் போட்டதாகவோ தான் இருக்கும். ஏதோ ஒரு தினசான யூனிஃபார்ம் போல வேறு வண்ணங்களில் அவள் உடுத்தி நான் கண்டதே இல்லை. கண்ணனை நினைக்கும் போது புல்லாங்குழலும், சரஸ்வதியை நினைக்கும் போது வீணையும் நினைவுக்கு வருவது போல வள்ளியம்மாளை நினைக்கும் போது தங்கமாய் பளபளக்கும் குடங்கள்தான் கண்களிலே வரும். ஒன்றின் மேல் ஒன்றாய் தலை மீது 2 குடங்களும் இடுப்பில் ஒன்றுமாய் சுமந்து கொண்டு அனாயாசமாக அவள்
நடந்து செல்லும் காட்சி மனதில் பசுமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. ஒவ்வொரு குடமும் ஒரு அண்டாவை நிரப்பக்கூடிய தண்ணீர் கொள்ளக்கூடிய மிக பெரியவை. ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் தண்ணீரை சப்ளை செய்துவிட்டு அன்றைய தினத்துக்கான கூலியை பெற்றுக்கொண்டு அந்தி மயங்கி வானம் கருக்கும் வேளையில் வீடு திரும்புவாள் அவள். நீர் சுமக்கும் பாங்கும் நடைமுறையும் ஒரு கூலிக்காரை உடையதைப் போலவே இராது. ஏதோ கடைக்காரர்களின் பேரில் இறக்கப்பட்டு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி தண்ணீரை தந்துவிட்டு அவர்கள் மனம் புண்படக்கூடாதென்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் தருகிற பணத்தை பெற்றுக்கொண்டு வருபவளை போலத்தான் இருக்கும். தேசத்தையே ஆள்கிற ஒரு மகாராணியின் நாகரீகமான கம்பீரம் அவள் நடையில் தெரியும். அதற்கு ஏற்ற வெண்கல துவனி. தெரு முழுவதும் மரியாதை செய்யும் பெரிய தனக்காரரை என்ன கவுண்டரே என்று கேட்கும் ஒரே நபர் வள்ளிதான். அவரை கண்டால் வாசற்கோலத்தை பாதையில் நிறுத்திவிட்டு உள்ளே ஓடிவிடுவார்கள் அவளை ஒத்த பெண்கள். ஊரிலே நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற ஒரே குரல் அவளுடையதாகத்தான் இருக்கும். கவுண்டர் ஆண் வாரிசு இல்லை என்று வேறு ஒருத்தியை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு சமயம் முடிவு செய்திருந்தார். பஞ்சாயத்து கூட்டி முதல் மனைவியை ரத்து செய்துவிட ஆட்களை சேர்த்திருந்தார். ஊர் கூடி பத்திரம் எழுதுகிற வேளையிலே மகிழாசுர மர்த்தினியாய் புயலாய் நுழைந்தாள் வள்ளி. டேய், யாரா அவன்? பத்திரம் எழுதுறவன் ஆம்பளை புள்ள என்னடா பெரிய அகத்தியம்? அதுக்காக 20 வருஷம் குடித்தனம் பண்ணவளை குப்பையா தூக்கி எறிஞ்சுடுறதா? என்னங்கய்யா உங்க நியாயம்? புள்ளதான் முக்கியம்னா அநாத ஆசிரமத்தில் போய் தத்தெடுத்துக்கிறது. மௌனமாயிருந்த கூட்டம் சலசலத்தது. கவுண்டருக்கு இந்த வயசில் சின்ன பொண்ணை கட்டணும்னு சபலம். கள்ளிக்கு புள்ள சாக்கு, கத்தாழிக்கு வேறு சாக்குன்னு ஆம்பளை புள்ள வேணும்னு ஆரம்பிச்சிட்டார். கவுண்டரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி அறியாத விடலைகள் கூட வள்ளி இருக்கிற தைரியத்திலே தனம் மாலை கவுண்டர் ரத்து பண்ணக்கூடாது என்று திட்டவட்டமாய் தெரிவித்தனர். வள்ளியின் பேச்சில் நியாயம் இருக்கும், அநீதியை கண்டு பொங்குகிற கோபம் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், நையாண்டி இருக்கும், அளவு மீறிய மனிதாபிமானம் இருக்கும். மா அவுர் கித்னா தூர் ஜானா ஹை. சிந்தனை ஓட்டத்தை தடுத்தது மகளின் குரல். ஊர் நெருங்க நெருங்க பொறுமை குறைந்து கொண்டு வந்தது. பயண களைப்பும் அலுப்பும் அவள் முகத்தில் தெரிந்தது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாமா என்றேன். எனக்கும் அலுப்பாய்த்தான் இருந்தது. இருந்தாலும் ஊர் போய் சேர்ந்ததும் முதல் காரியமாக வள்ளியின் வீட்டுக்குத்தான் போக வேண்டும். இப்போது மிகவும் மூத்து தளர்ந்து போயிருப்பாள். அவளுக்காக நான் வாங்கி வந்திருக்கிற சேலையை சந்தோஷமாக வாங்கி கொள்வாள். அவளுடைய மகன்கள் இருவரும் பெரியவர்களாய் வளர்ந்து கை நிறைய சம்பாதித்து கொண்டிருப்பார்கள். மகளுக்கு திருமணமாகி 2-3 குழந்தைகள் என்று கேள்விப்பட்டிருந்தேன். வள்ளியம்மாளின் வீட்டை நினைத்ததும் அவளுடைய கணவர் பச்சையப்ப முதலியார் நெசவு செய்யும் பாங்கும் ஸ்ருதி லயம் பிசகாமல் எழும்பும் தறிக்கட்டையின் ஒலியும் தான் மனமேடையில் வருகின்றன. அவரை தாத்தா என்றுதான் நாங்கள் எல்லோரும் அழைப்போம். வள்ளியின் தோற்றத்துக்கும் குரலுக்கும் குணத்துக்கும் முற்றிலும் மாறானவர் அவர். சிவந்த சிறுத்த தேகமும் கருகருவென்ற குடுமியும் அதிர்ந்து பேசாத குரலும் யார் வம்புக்கும் போகாத இயல்பும் உடையவர். கல்லூரி விடுமுறையில் வீட்டுக்கு வரும் வேளைகளில் என்னை கட்டாயப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வாள் வள்ளியின் மூத்த மருமகள் கௌரி. புளித்த சோளமா கூழும் மொச்சைக்கொட்டை குழம்பையும் வெகு அன்பாய் பரிமாறுவாள். வீட்டிலே ஆப்பிள் ஜூஸும் பாதாம் கீருமாய் காத்திருக்கும். அம்மாவுக்கு என்னுடைய இந்த பழக்கம் கனத்த கோபத்தை உண்டு பண்ணும். எனினும் வள்ளியை எதிர்த்து எதையும் சொல்லிவிடவும் இயலாது. கௌரி வருவதற்கு முன்பு வரை வீட்டின் சமையல் பொறுப்பு முழுவதும் வள்ளியின் கணவர்தான் கவனித்து கொள்வார். ஜனரஞ்சக பத்திரிகைகளில் ஆண்களின் சமையல் பற்றிய ஜோக்குகளை படித்த நான் அதை பற்றி வள்ளியிடம் கேட்கப் போக அவள் ரத்தின சுருக்கமாக, காத்தால 5 மணிக்கு போய் ராத்திரி 7 மணிக்கு வர்றவன் நான் எப்படி சோறாக்குறது? அவர் வேலை வீட்டுக்குள்ளாரவே தானே, அதனால பொங்கி வச்சிடுறாரு என்றாள். இதெல்லாம் ஒரு விவாதத்திற்குரிய விஷயமா என்கிற தோரணையில். நெசவையே குல தொழிலாய் கொண்ட அவர்கள் இனத்தில் தன் பிள்ளைகள் மூவரையும் வற்புறுத்தி கல்வி கற்க வைத்தவள் அவள். பெண் குழந்தைகளை சுமையென கருதும் காலகட்டத்திலே கூட மகன்களை விட தன் ஒரே மகளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்த்தவள். பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பிள்ளைகள் மூவரையும் ஓதுவாரிடம் சென்று தேவாரம் பயில சொன்னவள்.
ஜாதி மத வித்தியாசம் பாராமல் உதவி கோரி வரும் அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் உபகாரம் செய்பவள். அதற்காக ஊர் பெரிய மனிதர்களை பகைத்து கொண்டவள். வள்ளியின் தெளிவும் தைரியமும் உடல் வலிமையும் எப்போதுமே எனக்கு வியப்புக்குரியவையாக இருந்திருக்கின்றன. வள்ளி, உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டமே பட்டதில்லையா என்று கேட்டிருக்கிறேன் ஒரு முறை. பட்டிருக்கேன் பாப்பா. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து பிறந்து அடுத்தடுத்து 3 முறையும் இருந்ததே அப்போது. அதனால் தான் 4வதாய் பிறந்த குழந்தையை பிரார்த்தனை செய்து கொண்டபடி குப்பையில் போட்டு புரட்டி மூக்கு குத்தி குப்பன்னு பேரு வச்சேன். முருகன் கிருபையில தப்பி பொழைச்சது. ஆனா 3 பிள்ளைங்களுக்கும் 10-12 வயசு ஆகிற வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்து என்னை படாத பாடாய் படுத்து இருக்குது என்றாள். அப்போதே அவள் கண்களில் பரவசமும் வார்த்தைகளில் நிகழ்ச்சியும் கை கோர்த்து நிற்கும். நூல் நூற்பது, சிட்டை கட்டுவது, அதிகபட்சம் தறி நெசவு என்பதாக மட்டும் சுழலும் அந்த இனத்து பெண்கள் வர்க்கத்திலே டவுனுக்கு போய் இரட்டை குடம் போட்டு தண்ணீர் சுமந்து சம்பாதிக்கும் தைரியம் இவளுக்கு மட்டும் எப்படி வந்தது? படித்த பெண்கள் கூட காஃபி சாப்பிட ஹோட்டலுக்கு போவது தகாத காரியம் என்று சமீப காலம் வரை நினைக்கப்பட்ட அந்த ஊரிலே ஹோட்டல்களுக்குள் புகுந்து புறப்படுவதை தன் அன்றாட தொழிலாகவே ஆக்கிக் கொள்வதற்கான தைரியம் இவளுக்கு மட்டும் எப்படி வந்தது? அப்படியான ஒரு வேலையை செய்த போதும் தன் கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் விட்டு கொடுக்காமல் ஊராரின் அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாக மந்திரத்தை எப்படி கற்றாள் இவள்? அத்தனைக்கும் அடிப்படையாக திகழ்ந்தது அவள் தன் பிள்ளைகள் மீது கொண்ட பாசமே. வருமானத்தை அதிகரித்து அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற வெறியே என்றுதான் தோன்றியது எனக்கு. உதாரவுமா? மகளின் குரல் என்னை உலுப்பியது. பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தேன். வள்ளியின் வீட்டு பக்கம் இருந்து நெசவு தறியின் ஒலி இல்லாத ஆனால் ஒரே சீரான தட் 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 என்ற சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. ஒருவேளை பவர் லூமோ? ஏமா, தாத்தா இன்னும் கூட தறி நெய்யறாரா என்று என் காஃபியை சுவைத்தவாறு. அவர்தான் ஒரே நாள் ஜுரத்தில் பொட்டுன்னு போயிட்டாரே, அது கூட ஆயிடுச்சே 5 வருஷத்து பக்கம். அம்மா மின் விசிறியை சுழல விட்டபடி சொன்னாள். குப்பன் கௌரி யாராவது தறி போட்டிருக்காங்களா? ஆவல் குறையாத தொனியில் கேட்டேன் நான். அம்மா துயரம் தோய்ந்த குரலில் சொன்னாள். அதை ஏன் கேட்குற? கிறுக்கு பிடிச்சாப்புல பசங்களை படிக்க வச்சா 2 பேருமே வெளியூரில் வேலை கிடைச்சு குடும்பத்தோடு போயிட்டாங்க. மகளையும் கட்டி கொடுத்தாச்சு. போதா குறைக்கு வீடு பாட்டஞ்சொத்து எங்களுக்கு தான் சொந்தம்னு பசங்க இடித்து காட்டுறாங்க. நான் துணுக்குற்றேன். வருடந்தோறும் சமாராதனை செய்த வள்ளிக்கா இந்த நிலை? வர்ஜம் இல்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தந்த அவளுக்கா இப்போது நிழல் இல்லாமல் போனது? துடித்து போனேன் நான். என்னையே இது இவ்வளவு பாதித்திருக்குமானால் முதிர்ந்து தளர்ந்த அவள் எவ்வளவு இடிந்து போயிருப்பாள்? கற்பனை கூட செய்ய முடியவில்லை என்னால். புடவையையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். இறந்து போன தனது தம்பிக்கு சொந்தமான வீட்டிலே அடைக்கலம் புகுந்திருந்தாள் அவள். சிரமப்பட்டு கண்ணீரை அடக்கி கொண்டு வீட்டினுள் நுழைந்தேன் நான். யாரது? பிரேமாவா? வாமா, சௌக்கியமா? வழக்கமான வெங்கலத்வனி, அதே கட்டுமஸ்தான உடல், வெள்ளிக்காப்பு, அதே நீல புடவை, உடலில் கொஞ்சம் சுருக்கம், தலையில் அதிகப்படியான நரை, அழுக்கேறிய தாலி கயிறு இல்லாத வெறுங்கழுத்து. அவளது பார்வையில் எப்போதும் போல நேயம் தழும்பிற்று. புடவையை தந்தேன். எதுக்கும்மா வீண் செலவு? எங்கிட்ட தான் இன்னொரு கத்திரிப்பூ நிற சேலை வேற இருக்குதே என்று சொல்லியபடி ஆனவரை மறுத்துவிட்டு என் தொந்தரவு தாழ முடியாமல் ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டாள். என்ன சொல்லியும் பணத்தை மட்டும் வாங்கி கொள்ள முற்றிலும் மறுத்துவிட்டாள். கை செலவு, சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்கிற வள்ளியம்மா என்று மேம்போக்காக கேட்பது போல கேட்டேன். எப்பவும் போல தண்ணி எடுக்கிற. என்ன இப்போ முந்தி மாதிரி ரெட்டை குடமெல்லாம் தூக்க முடியறதில்லை. பொன்னகை மிதக்கும் குரலில் சொன்னாள் அவள். என் இதயத்துள்ளே கூரான கத்தி பாய்ந்தாற் போல இருந்தது. என்ன இருந்தாலும் மனக்கொதிப்பை ஆற்ற முடியாதவளாய் துவங்கினேன் நான். பசங்க தான் வளர்ந்துட்டாங்களே, அவங்க குடும்பம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு, நான் ஒருத்தி தானே என்று வெகு சாதாரணமாய் சொன்னாள் வள்ளி. இந்த 70 வயசுல கூட நீயே உழைச்சி சாப்பிடணுமா? பிள்ளைங்களை பெற்று வளர்த்து? நான் முடிக்கும் முன் வள்ளி பெருங்குரலில் சிரித்தாள். 70 வயசு ஆயிட்டிருக்கோம் எனக்கு ஒன்றையா?
உங்களாட்ட ஆபீசருங்களுக்கு தான் வயசு கணக்கெல்லாம். எங்களாட்டம் உழைக்கிறவங்களுக்கு கை கால் ஓட்டம் இருக்கிற வரைக்கும் உழைப்பு தான். என் நினைவில் பேரறிஞர்கள் புரட்சியாளர்களின் தீவிர சிந்தனையில் உதித்த உழைக்காதவர்களுக்கு உணவில்லை என்பன போன்ற சித்தாந்தங்கள் எல்லாம் புரண்டன. வள்ளியின் அந்த வார்த்தைகள் என்னுடைய புத்தக படிப்பின் முதுகில் கேலியாய் தட்டின. வள்ளி வாஞ்சையுடன் என் கைகளை பற்றி கொண்டு சொன்னாள், பிள்ளைங்களை நான் ஆசைப்பட்டு பெத்தேன். என்னால் முடிஞ்ச அளவு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன், செஞ்சேன். அவங்க எனக்கு பிற்காலத்தில் எதையும் செய்வாங்கன்னு நினச்சி செய்யலை. ஈசோபனிஷத்தையும் முண்டோபனிஷத்தையும் நிஷ்காமிய கர்மத்தையும் பகவத்கீதையையும் மேடை பேச்சுக்களில் மேற்கோள் காட்டுவதற்காக மட்டுமே பயில்கிற அறிவு ஜீவிகளின் கூட்டத்திலே மூச்சு திணறிக் கொண்டிருந்த எனக்கு எழுத்தறிவில்லாத அந்த மூதாட்டியின் வாழ்க்கையே கீதையின் சாரமாய் திகழ்ந்தது. மெய் சிலிர்க்க வைப்பதாய் இருந்தது. எல்லாம் சரிதான், நாளைக்கே ஏதாவது ஒன்றுன்னா பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு கூட தயங்கியபடி மெல்ல இழுத்தேன் நான். கம்பீரம் குறையாத குரலில் அவள் சொன்னாள், ஏன் நீ என் பிள்ளை இல்லையோ? போன வாரம் ஜுரத்துடன் கிடந்த போது கூடவே இருந்து கவனித்து கொண்ட தனமாளின் பொண்ணு எனக்கு பிள்ளை இல்லையா? மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் திகைத்து போனவளாய் நின்றேன். வள்ளி சுறுசுறுப்போடு என்னை அன்பு கனியும் குரலில் அழைத்தாள். சாப்பிடேன் பிரேமா, என்ன வச்சிருக்க? எப்பவும் போல சோள கூழுதான், வெறும் தயிரில் தான் போட்டு சாப்பிடணும், குழம்பு இல்லை என்றபடி என் பதிலை எதிர்பாராமல் எழுந்தாள் அவள். வீட்டுக்கு திரும்பிய போது டேபிள் கொள்ளாமல் நிரம்பியிருந்த பிரியாணியும் கோழி வறுவலும் ஐஸ்கிரீமும் பாயசமும் எதையுமே ஒப்புக்கு கூட சாப்பிட முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஆஃபீஸர் நீ, ஒரு அந்தஸ்து கௌரவம் பிடிமானம் வேணா, வந்ததும் வராததுமா அந்த குடிசைக்கு போய் கூழ் குடிச்சுக்கிட்டு வர்றியே, கேவலமா இல்ல? சீறினார் அப்பா. என் மனதிலோ வள்ளியின் கம்பீரம் குறையாத தோற்றமே புன்னகை புரிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.